தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் மிகப்பெரிய சண்டை சச்சரவு உருவாகி இருக்கிறது. யார் மந்திரியாக போகிறார்கள், யார் வாரிய தலைவராக போகிறார்கள், இப்படி அவர்களுக்குள் பல வகையான கருத்து வேறுபாடுகள் உருவாகி கேசி வீரமணி மீண்டும் எடப்பாடி அணிக்கே திரும்பி இருக்கிறார். பல பேர் எங்களுக்கு மந்திரி உண்டா இல்லையா, வாரியம் இருக்கா இல்லையா, தெளிவாக சொல்லிவிடுங்கள். நாங்கள் கிளம்பி விடுகிறோம். நாங்கள் அமைச்சருக்காகத்தான் அணி மாறினோம், வாரியத்துக்காகத்தான் வாருவதற்கு, பண மூட்டைகளை வாருவதற்காக வாரியத்துக்கு வருகிறோம். இரட்டைகளை முக்கியமில்லை, எடப்பாடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா யாரும் முக்கியமில்லை. வாரியமும் வாருவதற்கு காந்தியும் தான் முக்கியம். இப்படி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்களிடம் மிகப்பெரிய சண்டை சச்சரவு தொடங்கி இருக்கிறது. இந்த ஆரம்பம் எதில் போய் முடியும்? இவர்கள் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறக்கூடிய நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகர் உத்தரவை மீறி நடந்து கொண்ட இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வேலுமணி அணி, வி அணி இப்பொழுது அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு நீதிமன்றம் இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோக காத்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்திய அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் ஆணையம், கட்சி விதிகளின்படி எடப்பாடி பொதுச் செயலாளர் இவர் அறிவித்த அதிமுக ஆதரவில் வெற்றி பெற்ற இவர்கள் அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மீறிவிட்டார்கள். சட்ட விதிகளை மீறியதன் மூலம் பதவி இழப்பு ஏற்படும். கொறடா உத்தரவை மீறியது ஒன்று, ஃபார்ம் 17 அதில் உள்ள உத்தரவை கீழ்ப்படியாமல் விட்டது 2. இந்த 2 குற்றங்களுக்காக இவர்களுடைய சட்டமன்ற பதவி தகுதி இழக்க செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இவர்களை சபாநாயகர் கடைசி வரை பதவி நீக்கம் செய்ய மாட்டார். காரணம், இந்த ஆட்சி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் தாங்கி பிடிக்க போகிறது. இதுதான் இன்றைய சூழல். இந்த சூழலில் வெற்றி பெற்ற இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 6 மாத காலமோ 1 வருட காலமோ இவர்கள் இப்படியே நீடிக்க முடியும். அதிகாரம் உள்ளது சபாநாயகருக்கு. இந்த சபாநாயகரே ஓபிஎஸ் அணிக்கு சென்ற பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட, கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் இந்த சபாநாயகர் JCD பிரபாகரன். ஆக இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதி பேர் அதிமுகவுக்கு திரும்புவார்கள், மீதி பேர் தாவேகாவுக்கு திரும்புவார்கள். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற விஷயம். இதில் அதிமுக எதிர்ப்பாரே இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. அப்படி மாறிவிடுகிற பொழுது இந்த மாற்றம் கடைசி வரை தொடருமா அல்லது அது தொடராமல் போகுமா என்பது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து ஆதரவாக எதிராக மாறியவர்களுடைய
மனநிலையை பொறுத்தது. எம்ஜிஆர் இந்த அதிமுகவை ஆரம்பித்த பொழுது இந்த அதிமுக அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பொதுக்குழு உறுப்பினர்களால் மட்டுமே இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த சட்ட சரத்துக்களில் அவர் சேர்த்திருக்கிறார். ஆனால் இன்றைய நிலைமையில் அதிமுகவை சேர்ந்த வேலுமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் குவாரி அதிபர்களாக மாறி பல ஆயிரம் கோடி ரூபாய் கோடிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களே அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர், திமுகவில் கனிம வளத்துறை அமைச்சர் பொன்முடி, அதிமுகவில் அதே விழுப்புரத்தைச் சேர்ந்த சிவி சண்முகம் கனிம வளத்துறை அமைச்சர். 2 பேரும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிற கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள். மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்பட்டால் அவர்கள் உண்மையாகவே கொள்ளைக்காரர்கள் தான். இந்த கொள்ளைக்காரர்கள் 2 பேரும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த மக்கள்தான் வாக்களிக்கிறார்கள். மக்களுடைய சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இது அதிமுக திமுக என்ற போர்வையில் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இது எம்ஜிஆர் காலத்தில் இல்லவே இல்லை. ஜெயலலிதா காலத்தில் சசிகலா இணைந்த பிறகு இது ஒரு தொழிலாக மாறிப்போய் மக்களை மண்டையர்களாக நினைக்கிற ஒரு சூழல் உருவாகியது. இப்பொழுது தாவேகா 2 திராவிட இயக்கங்களையும் நீங்கள் தரைமட்டமாக்கிவிட்டு மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்றால் இந்த சூழல் ஒரு பெரிய கேள்விக்குறியாகி அதிமுகவில் கொள்ளையடித்தவர்கள், திமுகவில் கொள்ளையடித்தவர்கள், அதாவது கனிம வளங்களை திருடியவர்கள், மணலை திருடியவர்கள், இப்படி பல பேர் தாவேகாவில் இணைந்து கொள்ளுகிறார்கள். தாவேகாவில் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். காரணம், இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு கொள்கை, கோட்பாடு, லட்சிய, சித்தாந்தம் இதெல்லாம் அவர்களுக்கு கவலையே இல்லை. இவருடைய கவலை எப்படியாவது பல ஆயிரம் கோடிகளை தங்களுடைய குடும்பம், குழந்தை, குட்டிகளுக்கு திருட வேண்டும், திருடி கொள்ளையடித்து மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். இதுதான் இவர்களுக்கான கொள்கை. இப்பொழுது இந்த பணம் அத்தனையும் மார்ட்டின் குடும்பத்துக்கு போகிறது. மார்ட்டின் குடும்பம் இப்பொழுது தமிழ்நாட்டை சுரண்டுகிற குடும்பமாக மாறியிருக்கிறது. சட்டமன்றம் என்பது இவர்களெல்லாம் பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக மாறியிருக்கிறது. செங்கோட்டையின் வீட்டில் பழைய சண்முகவேல், பிரதீப் யாதவ் 2 பேரும் மீண்டும் எப்படி மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கலாம் என்று ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதில் இணைந்து கொள்ளுகிறார்கள். இந்த சூழல் உருவாகிற பொழுது மக்களுடைய மனநிலை மாறிவிடக்கூடாது என்பதற்காக திமுகவும் தாவேகாவும் இணைந்து பணியாற்றப் போகிறார்கள். ஒன்று நீங்கள் வர வேண்டும் அல்லது நாங்கள் வர வேண்டும். அதிமுக வந்துவிடக்கூடாது. இதுதான் இவர்களுடைய பிரதான கொள்கை. இந்த பிரதான கொள்கையில் யார் முந்துவது, யார் பிந்துவது, இதுதான் இவர்களுடைய 2 பேரின் நோக்கம். இந்த 2 பேரின் நோக்கம் இப்பொழுது 3ஆகி போனது. திமுகவுக்கு கனிம வள கொள்ளையர்கள், அதிமுகவுக்கு ஆதரவான கனிம வள கொள்ளையர்கள் 2 பேரும் இப்பொழுது தாவேகா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தாவேகாவை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த போக்கு திமுகவிலிருந்து அதிமுகவிலும் தப்பி திமுகவுக்கு வந்த இந்த வாக்காளர்கள், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தாவேகாவுக்கு வந்த வாக்காளர்கள் 3 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
3 பேரும் அதிமுக செய்த வேலையை திமுக செய்யும், திமுக செய்த வேலையை இப்பொழுது தாவேகா செய்யும். இதுதான் அரசியல் கட்சி. விஜய் நேரடியாக ஸ்டாலினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். காரணம், நமக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். நீங்கள் இதுவரை செய்த கனிம வள கொள்ளை, நெடுஞ்சாலைத்துறை கொள்ளை, பிடபிள்யூ கொள்ளை, இதையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்த அதே நபர்கள் எங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறார்கள். ஆதலால் நாம் 2 பேரும் முரண்பாடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நாம் 2 பேரும் சமரசமாக போய்விடுவோம். இதுதான் இவர்களுக்குள் ஏற்பட்ட இரகசிய ஒப்பந்தம். இந்த இரகசிய ஒப்பந்தம் இப்பொழுது நடைமுறைப்படுத்த போகிறது. தீய சக்தி யார், தூய சக்தி யார்? 2 பேருமே தீய சக்தியாக மாறி போய்விட்டார்கள். இது முன்னாள் தீய சக்தி, இது இந்நாள் தீய சக்தி. ஜெயலலிதா வந்தால் கருணாநிதி மீது வழக்கு போடுவார், கருணாநிதி வந்தால் ஜெயலலிதா மீது வழக்கு போடுவார். இந்த வழக்கு போடுகிற வழமையான திட்டம் திமுக வந்த பிறகு அதிமுக மீது சமரசம் செய்து கொண்டது. 2016-21 ஆட்சியில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அமைந்த அதிமுக ஆட்சி திமுகவோடு சமரசம் செய்து கொண்டு திமுகவுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்தது. எடப்பாடி ஆட்சி அதிமுக கட்சிக்காரனை விட திமுகவுக்கு தான் கோடிகளை வாரி வாரி இறைத்தார். அதன் பிறகு திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் திருடியவர்களிடம் ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் மாப்பிள்ளை சபரீச முதலியார் இளைஞன் வாங்கி கொண்டார். ஆதலால் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள். அதிமுக அடித்த கொள்ளைய பல ஆயிரம் கோடியை வாங்கி கொண்டவர்கள் அமைதி காத்தார்கள். அதிமுகவும் அமைதி காத்தது. அதனால் அதிமுக திமுக 2 கட்சிகளுக்கும் மக்களுக்கு வேறுபாடு தெரியாமல் போய்விட்டது. அதனுடைய விளைவுதான் நீங்கள் வாக்காளர் அத்தனையும் சினிமா தியேட்டருக்கு, திரையரங்குக்கு போய் அங்கே முதலமைச்சரை கொண்டு வந்து சட்டசபையிலே அமர்த்துகிறார்கள். திமுக அதிமுக 2 கட்சிகளும் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்கின்ற அந்த கோதாவிலிருந்து இறங்கிவிட்டது. அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளவில்லை, கேள்வி கேட்கவில்லை, தவறுகளை சுட்டி காட்டவில்லை. காரணம், 2016-21 இவர்கள் திருடியதை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இதுதான், இதற்குத்தான் சட்டமன்றம் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கோடிகளை கொட்டி குவித்து மக்களுக்கு வாரி இறைத்து சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக வருகிறார்கள். இப்படி வருகிறவர் அத்தனை பேரும் லஞ்ச அரசு வேலைகளில், அரசு டெண்டர்களில் அவர்களை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. மாவட்ட ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளருக்கு 10% வந்துவிட வேண்டும், பல ஆயிரம் கோடி வந்துவிடும். முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பிடபிள்யூ, ஹைவேஸ், இபி, டாஸ்மார்க், ஆளுங்கட்சி மந்திரி, ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர் 2 பேரும் 5 ஆண்டுகளில் குபேரனாக மாறி போய் விடுகிறார்கள். கொட்டி கொட்டி மக்களை சுரண்டி கொட்டி கொட்டி கோடிக்கணக்காக கொட்டி கொடுத்து அதிகாரிகள் ஊழல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் ஊழல், இந்த ஊழலெல்லாம் சோத்து மூட்டைகளாக கோடி 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 மூட்டைகளாக சேர்ந்து விடுகிறது. இதன் மூலம் இவர்கள் எந்த காலத்திலும் அரசியலை விட்டு விலக முடியாதபடி தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் ஒரு பெரிய அதிகார மையமாக மாறி அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த மாவட்டத்தினுடைய மன்னர்களாக மாறி போய் விடுகிறார்கள். இதையெல்லாம் மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும்
என்பதற்கான தேவை ஏற்படுகிற பொழுதுதான் தமிழ் தேசியம் அழிந்து போய்விட்டது. திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் அழிந்து போய்விட்டது. இங்கே தமிழனுக்கான அரசியல் உரிமை அழிந்து போய்விட்டது. இதையெல்லாம் திட்டமிட்டு தமிழ் தேசியம், திராவிட இயக்கங்களே அழித்து ஒழித்து விட்டார்கள். ஆகையால் இளைஞர்களே, இந்த அரசியல், தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை, சந்ததிகளை காப்பாற்ற முடியும். ஆகையால் அரசியல் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இரவு 9 மணி முதல் 11 மணி வரை அரசியல் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெற வேண்டும், இந்த ஊழல் அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.